ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நேற்றைய தினத்திலே ஸ்திரீயின் வித்து என்ற தலைப்பிலே தேவனால் கொடுக்கப்பட்ட முதல் தீர்க்க தரிசன வசனத்தை குறித்து சில காரியங்களை எடுத்துரைத்தேன். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்ற தேவனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறும் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதல் ஸ்திரீயாகிய ஏவாள் உண்டாக்கப்பட்ட நோக்கத்தை மல்கியா 2:15 வாசிக்கிறோம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்கு தானே என்று கேள்வியும் பதிலுமாக அந்த வசனம் நிறைந்திருக்கிறது. ஏன் ஒரு மனிதனை படைத்தார்? எல்லா ஜீவராசிகளையும் பன்மையிலே படைத்திருக்க மனிதனை மாத்திரம் ஒருமையிலே படைக்க காரணம் என்ன? அந்த ஒருவனுக்கு ஒருத்தியை படைக்க காரணம் என்ன? அவர்கள் மூலமாக தேவ வித்து உலகத்திலே வர வேண்டும். இது தேவனுடைய திட்டம், விருப்பம், சித்தம். ஆனால் உலகத்தை காப்பாற்றுவதற்காக வைக்கப்பட்ட அந்த கேருபாகிய தூதனாகிய சாத்தான் அந்த மனிதன் எங்கே இந்த உலகத்தை ஆண்டு கொள்ள போகிறானோ என்று பயந்து அவனை ஏமாற்றி வஞ்சித்து தனக்குள்ளாக மடக்கிக் கொண்டான். ஆண்டவர் உலகத்தை சீர்படுத்தி மனிதனுடைய கையிலே கொடுத்தார். நீ இவைகளை ஆண்டுகொள், இவையெல்லாம் உனக்கு கீழ்ப்படிந்திருக்கும், சகல விதமான பிராணிகளும் ஊரும் பிராணிகளும் பறவைகளும் இந்த இயற்கையும் எல்லாம் உனக்கு கீழ்ப்படிந்திருக்கும் என்று மனிதனுக்கு ஒப்புக் கொடுத்தார். மனிதனோ தனக்கு கொடுக்கப்பட்ட சுயாதீன புத்தியை இருமாப்பாக ஆண்டபடியினால் தேவனுக்கு செவி கொடுப்பதை பார்க்கலும் சாத்தானுக்கு செவி கொடுப்பது நல்லது என்று கண்டு அவன் வஞ்சிக்கப்பட்டான். சில நேரங்களிலே சாத்தான் நம்மை கூட அப்படித்தான் வஞ்சிக்கிறான். இது ஒன்றும் பெரிய பாவம் இல்லை, எல்லாரும் செய்யறது தானே, உலகத்தில் எப்படி நடக்காமையா இருக்கு, அவங்கெல்லாம் நல்லாம வாழாமையா இருக்காங்க என்று வஞ்சிக்கிறான். நாமும் சரி சாத்தானே, நீ சொல்றதும் ஒரு நல்லா தான் இருக்கு என்று சொல்லி சாத்தானுடைய பக்கத்திலே அதிகமாக போகிறோம். மனிதன் எப்பொழுதுமே தேவ சுரூபத்தை, தேவனுடைய சாயலை மீண்டும் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறதே இல்லை. அவன் எப்போதும் கீழ்த்தரமாக போக விரும்புகிறானே அன்றி தெய்வ தன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறது இல்லை. ஒரு கதை ஒன்று எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு பன்றி குட்டி போட்டுச்சான், 5-6 குட்டி போட்டுச்சு. நிறைய போடும், 10-12 போடும். இந்த பன்னிக்குட்டி ஒரு 4-5 குட்டி போச்சு. இந்த பன்னிக்குட்டிகளுக்கு ஆரம்பத்தில் கண் திறக்கவில்லை. ஒரு வாரம் 10 நாள் ஆகும். ஆகினாலே தாய் பன்றி இடத்துல படுத்துக்கொண்டு அந்த பாலை உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சு கொண்டே இருந்ததான். ஒரு நாள் பன்றிக்குட்டிகளுக்கெல்லாம் கண் திறந்து விட்டது. தாய் பன்றி சொன்னதாம், பன்றிக்குட்டிகளா கண்ணு திறந்துருச்சு இல்லை, போய் ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம்ல, இன்னும் என்கிட்ட படுத்துக்கிட்டு என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறீங்களா, எனக்கு கொஞ்ச நேரமாவது இளைப்பாறுதல் வேண்டாமா, போங்க என்று அனுப்பி வைத்தது. பன்றிக்குட்டிகளெல்லாம் அப்படியே போய் சுற்றி பார்த்துட்டு சாயங்காலமாக வந்ததான். பன்றிக்கு ரொம்ப சந்தோஷம், குட்டிகளெல்லாம் திரும்பி வந்து விட்டது. பன்றிக்குட்டிகளே என்னென்ன பார்த்தீங்கன்னு கேட்டுச்சான். ஒரு பன்றிக்குட்டி சொல்லிச்சாமா, அந்த ஊர்ல ஒரு கோபுரம் இருந்தது பாருங்க, உயரமா பெரிய கோபுரம், நானே கழுத்தை தூக்கி பார்க்க முடியாம கீழே விழுந்துட்டேன்.
ரொம்ப பெரிய கோபுரம். இன்னொரு பள்ளிக்கூட்டி சொல்லிச்சு, அம்மா இந்த பக்கம் போனோமா ஒரு பெரிய பள்ளிக்கூடம் கட்டி வச்சிருக்கிறாங்க. இன்னொரு பள்ளிக்கூட்டி சொல்லிச்சு, அம்மா அங்க ஒரு தோட்டம் இருந்ததுமா. இன்னொரு பள்ளிக்கூட்டி சொல்லிச்சு, அம்மா அங்க ஒரு கூட்டம் நடந்ததுமா, கொஞ்ச நேரம் நின்று கேட்டுட்டு வந்தேன். இன்னொரு பள்ளிக்கூட்டி, அம்மா பஸ் ஒண்ணு பார்த்தம்மா, பெரிய பஸ்ஸுமா, எல்லாரும் அதுல ஏறுறாங்கம்மா, உருன்னு போகுதுமா. இந்த பன்றிக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம பிள்ளைகளுக்கு ஒரே நாள்ல இவ்வளவு ஜெனரல் நாலேஜ் வந்துடுச்சு. பன்றிக்குட்டிகளே இதெல்லாம் பார்த்தீங்களே, அதை பார்க்கும்போது உங்களுக்கு மனசுல என்ன தோணுச்சுன்னு கேட்டுச்சான். இந்த முதல் பன்றிக்குட்டி சொல்லிச்சு, அந்த கோபுரத்து மேலே ஏறி அங்கிருந்து ஊரெல்லாம் பார்க்கணும்னு தோணுச்சுமா. இன்னொரு பள்ளிக்கூடம் சொல்லிச்சான், அம்மா வெளவெளேர்னு நல்லா சுண்ணாம்பு அடிச்சு வச்சாங்கம்மா, அந்த பள்ளிக்கூடத்தில் போய் ஒரு நாள் கிளாஸ்ல உட்காந்துட்டு வரலான்னு தோணுச்சு. இன்னொரு பள்ளிக்கூடி சொல்லிச்சான், அந்த தோட்டத்தில் போய் குழு 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 குழுன்னு அந்த செடிகளுக்கு மத்தியில் படுத்து கிடக்கலாம் போல தோணுச்சுப்பா. இன்னொரு பள்ளிக்கூடி சொல்லிச்சான், பஸ்ல ஏறி போனா எப்படி இருக்கும்னு யோசித்து பார்த்தேம்மா. இந்த கடைசி பள்ளிக்கூடி சொல்லிச்சாமா, அந்த கூட்டத்துக்கு போனா மனுஷன் மாதிரி மாறணும்னு ஆசையா வந்துச்சு. இதை சொன்ன உடனே தாய் பன்றிக்கு வந்ததான் கோபம். அட புத்தி கட்ட பன்றிக்குட்டி, இதுக்கு அவனை நான் பெத்தேன், இதுக்கு அவனுக்கு பால் கொடுத்து வளர்த்தேன், நீ நாசமா போக, நீ எல்லாம் ஏன் எனக்கு வந்து பிறந்த, உன் புத்தி இப்படியா போகணும், திட்டுன்னு திட்டிச்சான். இந்த பன்றிக்குட்டிக்கு ஒன்றும் விளங்கலை. ஏமா அந்த கூட்டத்தில் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாருமா, பிறவியிலேயே சிறந்த பிறவி மனித பிறவின்னு சொன்னாருமா, அதனால தான் மனுஷன் மாதிரி ஆகணும்னு சொன்னேன், இதுக்கு போய் ஏமா என் மேலே கோவிச்சிக்கிறேன்னு கேட்டுச்சான். பன்னிக்குட்டி சொல்லிச்சான், தாய் பன்றி சொல்லிச்சான், அட புத்தி இல்லாத பன்னிக்குட்டி, உனக்கு அறிவு இருக்குதா? மனுஷெல்லாம் நம்ம மாதிரி மாறிக்கிட்டு வர்றான், நீ போய் மனுஷன் மாதிரி மாறணும்னு சொல்றியே, அறிவு இருக்குதா உனக்குன்னு கேட்டுச்சு. மனிதன் தெய்வ சாயலை பெற்றுக்கொள்ள விரும்புகிறதே இல்லை. ஏதோ கோயிலுக்கு போறோம் வர்றோம், ஒரு மதத்தை சார்ந்து இருக்கிறோம், அது போதும் அவனுக்கு. தனக்கு ஒரு ஆன்மா இருக்கிறது என்பதை அடியோடு மறந்து விட்டான். மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் ஊரும் பிராணிகளுக்கும் ஜடங்களுக்கும் ஆத்மா கிடையாது, மனிதனுக்கு மட்டும்தான் நினைக்கும் சக்தி உண்டு. ஆகவேதான் அவனை மண் அன் என்ற 2 தொகுதி விதிகளை சேர்த்து மனிதன் என்று சொல்லுகிறோம். மண் என்றால் நினைப்பவன், மனசு என்று சொல்லுகிறோம். இந்த இறைவனை நினைக்க வேண்டியவனை தன் பக்கம் வஞ்சித்து வைத்துக் கொண்டு தேவ வித்துக்கு பதிலாக பாவ வித்தை உண்டாக்கும்படி பிசாசு கிரியை செய்து விட்டான். தாவீது தன் சங்கீதத்தில் சொல்வது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பந்தரித்தாள். தாய் என்றால் பெற்ற தாயை நாம் நினைக்க கூடாது. ஆதி தாய், முதல் மனுஷி, ஆதியிலே கீழ்ப்படியாமைக்கு வித்திட்ட அந்த ஸ்திரீ, அந்த ஆதி தாய், எல்லாருக்கும் தாயானவள். அந்த தாயினுடைய கர்ப்பத்திலே பிறந்த ஒவ்வொருவரும் பாவத்தின் கீழ் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது எப்படி என்று நீங்க கேட்கலாம். ஆதாமும் ஏவாளும் தானே பாவம் செஞ்சாங்க, நம்மெல்லாம் எப்படி பாவி? அவங்க வேணா பாவியா இருந்துட்டு போறாங்க, நம்மளே ஏன் பாவம் பிடிக்கணும்? நீங்க இப்படி யோசித்து பாருங்க. நம்ம நாட்டில் சில பழமொழிகள்லாம் இருக்குது. பழமொழிகளுக்கு பேர் போனது தமிழ்நாடு, பழமொழி பேசி பேசி பழா போனதும் தமிழ்நாடு. இந்த பழமொழியெல்லாம் நான் ஆரம்பிச்சுன்னா நீங்க பாதி சொல்லுவீங்க. நான் ஆரம்பிக்கிற சொல்றீங்களா? தாயை போல பிள்ளை, அப்பனுக்கு பிள்ளை, என்ன அருமையா சொல்றீங்க பாருங்க. நீங்கெல்லாம் இங்க வந்து பிரசங்கம் பண்ண வேண்டியவங்க. பைபிள்ல கூட அந்த பழமொழி இருக்குதுங்க, தாயை போல மகள் என்று சொல்லுவார்கள். எசேக்கியேல் 49ஆம் அதிகாரத்தில் இந்த வசனம் இருக்கிறது. இப்படி ஒரு பழமொழிச்சொல் உண்டாயிருக்கும். காரணம் என்ன? தாயும் தகப்பனும் இணைந்து ஒரு கரு உண்டாகிறது. அவர்கள் ரத்தம் தான் அதற்கு காரணமாயிருக்கிறது. இந்த ரத்தத்தின் குணம் அல்லது சுவாபம் பிள்ளைக்கு வருகிறது. நம்ம வீடுகளில் சின்ன பிள்ளைங்க சண்டித்தனம் பண்ணா பக்கத்து வீட்டுக்காரமா வந்து வரோம், என்ன இந்த பிள்ளை இந்த மாதிரி சண்டித்தனம் பண்ணுது, என்ன இந்த வயசுல இந்த ஆங்காரமா அப்படின்னு கேட்பாங்க. உடனே அந்த வீட்டில் இருக்கிற அம்மா வருவாங்க, அவங்க சொல்லுவாங்க, என் மகன் எவ்வளவு நல்லவன், வந்து வாச்சா பாரு ஒருத்தி, என் மருமக அவ மாதிரியே பெத்து வச்சிருக்கிறான்.
சொல்றாங்களா இல்லையா? மாமியாருக்கு இருக்கிறதே அதுக்கு தான் நினைக்கிறேன். அப்ப இவங்களும் ஒரு மாமியாரா, இவங்களும் ஒரு மருமகளா இருந்திருப்பாங்க இல்லையா? அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறகுதுங்க. கோபம் எங்க இருந்து வருது? எந்த தாயும் தகப்பனும் தன் பிள்ளைக்கு கோபப்படு என்று சொல்லிக் கொடுப்பது இல்லை. ஆனா பிள்ளைக்கு கோபம் வருது, ஆங்காரம் வருது, ரௌத்ரம் வருது, எல்லாத்தையும் தூக்கி எரியுது, சண்டித்தனம் பண்ணுது. ஏன்? அவங்க அப்பாவும் அம்மாவும் அப்படி இருந்திருப்பாங்க. ஒருவேளை என் பாவத்துக்கு என் தாயும் தகப்பனும் காரணமானால் அவர்கள் பாவத்துக்கு அவர்கள் தாயும் தகப்பனும் காரணமாயிருக்க வேண்டும். அந்த பெற்றோருக்கு அவர்கள் பெற்றோர் காரணமாயிருக்க வேண்டும். இப்படியே கணக்கு போட்டு கொண்டு போனால் ஒருத்தருக்கும் பிறவாத ஒரு தாய் ஒரு தகப்பன் இருந்திருக்க வேண்டும். அவர்கள் தானாக இருந்திருக்க முடியாது, இறைவன் தான் அவர்களை படைத்திருக்க வேண்டும். அப்படி படைத்தால் அவர்களை பாவத்தோடு இறைவன் படைத்திருக்க மாட்டார். அப்படி படைத்தால் அவர் தேவன் அல்ல, அவர் பரிசுத்தமாய் படைத்தார். பாவம் இடைக்காலத்திலே நுழைந்தது. அவன் அவள் அது என்னும் அவை மூல் வினைமையும் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் ஆதி என்பனார் புலவர் என்பது மெய் என்ற சாஸ்திரத்தில் முதல் ஸ்லோகம். சிவஞான போதம் என்ற பகுதியிலே முதல் சூத்திரமாக கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி. அவன் அவள் அது. அவன் என்ற மனிதன், அவள் என்ற மனுஷி, அது என்று அவர்கள் வாழ்கின்ற உலகம், இவை மூன்றும் மூவினைமையின் மூன்று வெவ்வேறு கிரியைகளினாலே தோற்றிய திதியே உண்டாக்கப்பட்ட நிலைமையிலேயே மலத்து விழதாம், பாவத்தில் விழுந்து விட்டனவாம். அந்தம் பரிசுத்த வாழ்க்கையின் முடிவு, ஆதி பாவத்தின் ஆரம்பம் என்பனார் புலவர் என்று புலவர்கள் வழி வழியாக சொல்லுகிறார்கள் என்று சைவ சித்தாந்தத்தில் கிபி 12ஆம் நூற்றாண்டிலே மெய்கண்டார் என்பவர் எழுதினார். சைவ மார்க்கத்தின் துவக்கம் கிபி 6ஆம் நூற்றாண்டிலே, அதனுடைய முடிவு அந்தம், சைவ சித்த அந்தம். 12ஆம் நூற்றாண்டிலே எழுதப்பட்ட மெய்கண்ட சாஸ்திரத்தின் 3வது சூத்திர நடையில் எழுதப்பட்ட இந்த செய்யுள் இன்றைக்கும் தமிழ்நாட்டு பள்ளிப்பாட புத்தகங்களில் இது பாடமாக வைக்கப்படாதது வருந்ததற்குரியது. ஒரு மனுஷன் ஒரு மனுஷி அவர்கள் வாழ்கிற உலகத்தை இறைவன் படைத்து படைக்கப்பட்ட நிலையிலேயே பாவத்தில் விழுந்து விட்டார்களாம். பாவம் என்று நாம் சொல்லுகிறோமே, அத பாவம் கூட சொல்றதில்ல, பாவம் பாவம்னு சொல்றோம். பாவம்னா ஒரு குழந்தை உட்கார்ந்து இருக்குது, பாவம் போல உட்கார்ந்து இருக்கு அப்படின்னா அதனுடைய முகபாவம். பாவம் என்பது முகபாவம், நிலைமை. ஆனால் பாப் என்ற சமஸ்கிருத சொல்லைத்தான் நாம் பாவம் என்று சொல்லுவோம். அது உண்மையாக பாபம் என்று சொல்லப்பட வேண்டும். இது வடமொழி சொல். பாபத்துக்கு சரியான தமிழ் சொல் சொல்ல வேண்டுமானால் மலம் என்பது. சொல்லுங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்க பாருங்க. அவ்வளவு அசிங்கம் அது. சொல்றதுக்கே அசிங்கமா இருக்குது, ஆனால் செய்யறதுக்கு கூச்சப்படுறதே இல்லை. மலம் என்பது. அதனால்தான் இறைவனுக்கு நிர்மலன், அமலன், விமலன் என்று பெயர் வைத்தார்கள். அமலா தயாபரா அருள்கூர் ஐயா குருபரா என்று நமது கீர்த்தனையிலே ஒரு பாடல் உண்டு. அமலா என்றால் பாவம் இல்லாதவன், விமலா என்றால் பாவம் அறியாதவன். இந்த பேரெல்லாம் பாருங்க, பெண்கள் அமலா விமலா அப்படின்னு பேர் வச்சுக்குவாங்க, நிர்மலான்னு பேர் வச்சுக்குவாங்க. ஆண்கள் நிர்மலன், அமலன், விமலன் அப்படின்னு வச்சுக்குவாங்க. இது என்ன அர்த்தம் கேட்டு அவங்களுக்கே தெரியாம கூட வச்சிருப்பாங்க சில நேரத்தில். பாவம் இல்லாதவனை பாவத்துக்குள் நடத்திய வரலாற்றை சைவ சித்தாந்தம் 12ஆம் நூற்றாண்டிலே வெளியிடுகிறது என்றால் நீங்கள் ஒரு கணக்கு போட்டு பாருங்க. என்று வழி வழியாக புலவர்கள் சொல்லுகிறார்கள் என்று மெய்கண்டார் எழுதுகிறாரே, எந்த புலவர் சொல்லி இந்த புலவர் எழுதினார்? ஆதி ஆமத்தில் இருக்கின்ற இந்த சரித்திரம், இந்த வரலாறு இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே இந்தியாவுக்குள் வாணிகத்திற்கென்று உயிர் பிழைப்பதற்கென்றும் பாலஸ்தீன நாட்டிலிருந்து வந்த யூதர்கள் மேற்கு கரையோரம் ஏராளமான மக்கள் வந்து தங்கினார்கள். இது வரலாறு. இன்றைக்கும் கொச்சி பக்கத்தில் இருக்கிற மட்டஞ்சேரி என்ற இடத்திலே யூதருடைய கோயில் இருக்கிறது, யூத குடும்பங்கள் இருக்கின்றன. பூனாவில் இருந்து கல்யாணம் வரைக்கும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் சென்றால் சுமார் 70 யூத கோயில்கள் அங்கே நான் பார்த்திருக்கிறேன், யூத குடும்பங்களை பார்த்திருக்கிறேன்.
அநேகர் தங்களுடைய யூத நாட்டுக்கு சென்ற பிற்பாடும் கூட இன்றைக்கு யூத குடும்பங்கள் அங்கே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே யூத கலப்பு இந்த நாட்டிலே ஏராளம் உண்டு. பொதுவாக மேற்கு கரையிலே பலவிதமான மக்களின் கலப்பு நிறங்களை பார்க்கலாம். பாபிலோனியர்கள், அதாவது ஈரான் ஈராக்கிலிருந்து வந்தவர்கள். ஈரான் ஈராக்கு தான் இந்த காலத்தில் பாபிலோன் என்று அழைக்கப்பட்டது. கிரேக்க நாட்டை சேர்ந்தவர்கள், யூத நாட்டை சேர்ந்தவர்கள், பாலஸ்தீனிய நாட்டை சேர்ந்தவர்கள், ரோம நாட்டை சேர்ந்தவர்கள் அக்காலத்தில் இந்தியாவிலே வாணிபம் செய்வதற்காக திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுவதற்காக இந்த தமிழர்களோடு கலப்பு ஏற்பட்டபடியினால் மேற்கு கரையிலே நிறங்களும் உருவங்களும் அழகிய தோற்றமுடைய ஆட்கள் இருக்கிறார்கள். மற்ற கிழக்குக்கு வர வர இந்த ஒரிஜினல் திராவிட முகத்தை நீங்கள் காணலாம். இது இன்றைக்கும் அநேக ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ஒத்துக்கொள்கிற காரியம். ஆகவே அடிப்படை சத்தியத்திற்கு ஒரு ஆதாரமாக விளங்குவது பழைய ஏற்பாடு. உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மதங்களுக்கும் அது ஆணிவேராக இருக்கிறது. அதிலிருந்து கிளைவிட்ட அநேக பிற மதங்கள் உண்டு. அக்காலத்திலே ஆரம்ப காலத்தில் நம்ம தமிழ் சுவடிகளை திருப்பி பார்த்தீர்களானால் மதங்களே இல்லை. சமஸ்கிருத வேதமாகிய ரிக்வேதத்திலும் மதம் இல்லை. இந்து மதம் என்ற மதம் இருந்ததாக ஒரு வரி கூட இல்லை. இன்றைக்கு வணங்கப்படுகிற அநேக இந்து கடவுளின் பெயர்கள் ரிக்வேதத்திலும் கிடையாது, சாமவேதத்திலும் கிடையாது, அசுர்வேதத்திலும் கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் பிற்காலத்தில் எப்படி வந்தன? இது என்னுடைய ஆரம்ப காலத்திலே நான் கேட்ட கேள்விகள். அதற்கு விடை காண முடியாமல் தான் என்னை நாஸ்திகன் என்று ஆசிரமத்தில் இருந்து அனுப்பிவிட்டார்கள். இந்த வார்த்தைகளை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், பிசாசு ஆதி முதல் தன்னை தெய்வமாக உலக மக்கள் வணங்க வேண்டும் என்பதிலே துடிப்பாயிருக்கிறான். தெய்வம் அவருடைய சித்தத்தை கெடுப்பது அவனுடைய முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஆகவேதான் ஸ்திரீக்கும் அவனுக்கும் ஒரு பகையை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆனால் சாத்தானாகிய பிசாசு முழுக்க முழுக்க மாம்சத்தில் பிறந்த அந்த முதல் ஸ்திரீ ஆகிய ஏவாளை, அவளிலிருந்து உண்டான மக்களையும் வஞ்சித்து, அதற்கு பிற்பாடு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட யூத கோத்திரத்தையும் இஸ்ரவேல் கோத்திரத்தையும் ஒழித்து ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கி தான் வெற்றி சிறந்து விட்டதாக அவன் நினைத்தான். மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்திற்கும் மத்திய சுவிசேஷத்திற்கும் இடையே சுமார் 500 ஆண்டுகள் ஓடிவிட்டன. அந்த 500 ஆண்டுகளுக்கு பிற்பாடு திடீரென்று நமக்கு கிடைக்கின்ற தகவல், யோவான் ஸ்நானகன் திடீரென்று தோன்றுகிறார். அவர் தேவனுடைய சத்தமாக வனாந்தரத்தில் அலைகிறார். எனக்கு பின்னாலே ஒருவர் வருகிறார் என்று சொன்னார். அவர் உங்களை அக்கினியினாலும் ஆவியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று சொல்லுகிறார். நல்ல கனி கொடாத மரங்கள் வெட்டுண்டு போகும் என்று சொல்லுகிறார். அவருடைய குரலை கேட்ட அநேக மக்கள் அவரிடத்தில் சென்று அவனாலே ஞானஸ்தானம் பெற்று தேவ நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். இயேசு உலகத்திலே பிறக்க வேண்டிய ஒரு அவசியத்தை அவர் முன்னோடியாக சொல்ல வந்தவர். நான் அந்த ஒளி அல்ல என்று யோவான் தன்னை சொன்னார். கடவுள் மனிதனாக பிறப்பதா? அவருக்கு பிறப்பும் இறப்பும் இல்லையே என்று சொல்வார்கள். சைவ சித்தாந்தத்திலே ஒரு அருமையான வரி உண்டு. இரவா இன்பத்துள் எமை இருத்தல் வேண்டி பிறவா முதல்வன் பிறந்தான் என்று சொல்கிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார், அல்லது உமாபதி சிவாச்சாரியர் என்றவருக்கு பெயர். இரவா இன்பத்துள், அதாவது நித்திய ஜீவனுக்குள் என்னை கொண்டு போய் சேர்க்க, என்னை இருத்தல் வேண்டி பிறவா முதல்வன், பிறக்க வேண்டிய அவசியம் இல்லாத மூலவனாகிய அந்த இறைவன் பிறந்தார். சமஸ்கிருதத்தில் சம்போ மகாதேவா என்று சொல்வார். மகாதேவன் என்பவர் உலகத்தில் பிறந்தார். சம்பவா என்றால் பிறத்தல், பாவ சம்பவா, பாவத்தில் பிறந்தேன். சம்போ மகாதேவா, மகாதேவன் உலகத்தில் பிறந்தார். இந்த மகாதேவன் யார்? அவருக்கு உருவம் இல்லையே. எப்படி அவரை காண்பது? அவர் எப்படி இருப்பார்? என்ன மொழி பேசுவார்? என்ன பருமனாயிருப்பார்? ஒருத்தருக்கும் தெரியாது. இந்த இறைவனுடைய இலக்கணத்தை மாணிக்கவாசக பெருமான் திருவாசகத்திலே அருமையாக ஒரு பாடலிலே சொல்லுகிறார். கேட்டாரும் அறியாதான்
கேளொன்றில்லான் கிளையிலான் கேளாதே எல்லாம் கேட்டான் நாட்டார்கள் விழித்திருக்க ஞானத்துள்ளே நாயினுக்கு தவிசிட்டு நாயினேற்க காட்டாதனவெல்லாம் காட்டி பின்னும் கேளாதனவெல்லாம் கேட்பித்து என்னை மீட்டேயும் பிறவாமல் காத்தாட்கொண்டான் எம்பெருமான் செய்த வித்தைதானே. கடவுள் யார் என்று கேட்டால் மாணிக்கவாசகர் சொல்லுகிறார், கேட்டு யாரும் அறிய முடியாதவன், இந்த பொழி பேசுகிறவர், இந்த நிறத்தை உடையவர், இந்த பருமனை உடைய, இந்த தேசத்தை சேர்ந்தவர் என்று கேட்டு அறிய முடியாதவர், கேடு ஒன்றும் இல்லாதவர். நம்மை போல கேடு கெட்ட தன்மைகள் இறைவனுக்கு இல்லை. கிளையிலான், நமக்கு கிளை உண்டு. யார் இவங்க? எங்க நாத்தனாருக்கு மச்சினிக்கு தம்பி. கிளை. கடவுளுக்கு கிளை கிடையாதுங்க. அவர் ஏகன், ஏக சக்கராதிபதி. அவர் ஒருவர், அவருக்கு குடும்பம் இல்லை. கடவுளுக்கு பெண்டேது, பிள்ளையேது, காமகுண லீலை முதலானதேது? கடவுளுக்கு பகடி சீட்டு தாயம் ஏது? காடுகளில் வேட்டைகளுக்கு திரிவதேது? கடவுளுக்கு காமிகளின் தொழில் இல்லை, காருண்ய தொழில் ஒன்றே கடவுள் பாரம் என்று ஞானவெட்டியான் என்ற சித்தன் பாடியிருக்கிறார். ஆகவே மாணிக்கவாசகர் இறைவனை பற்றி சொல்லும் போது அவர் கேட்டு யாரும் அறிய முடியாதவன், கேடு இல்லாதவன், கிளை இல்லாதவன். இவர் எப்படி? நாட்டார்கள் விழித்திருக்க, உலக மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க, நாயினுக்கு தவிசிட்டு நாயினருக்கே தன்னை நாய் என்று சொல்லுகிறார். கிறிஸ்தவ கீர்த்தனைகளின் முதல் பாட்டிலேயே சத்தாய் நிஷ்களமாய் ஒரு சுவாமியே முன்னிலதாய் சித்தாய் ஆனந்தமாய் திரிகின்ற திருத்துவமே என்ற பாடலிலே எத்தாய் நாயடியேன் என்று எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை அவர்கள் எழுதினார்கள். எத்தாய் நாயடியேன். ஆனால் நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு தங்களை நாயின்னு சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஆகவே அந்த நாய் என்பதை நான் என்று திருத்தி விட்டார்கள். எத்தாய் நானடியேன் என்று, நாய் அடியேன் என்று கிருஷ்ணபிள்ளை பாடினார். மாணிக்கவாசகரும் தன்னை நாய் என்று சொன்னார். நாய் நன்றி உள்ள பிராணிங்க. நீங்க சோறு போட்டாலும் போடலானாலும் வாழாட்டும். அடிச்சு உதைச்சா கூட அந்நேரம் கத்திட்டு அடுத்த நேரம் வந்து முன்ன குழஞ்சுக்கிட்டு நிற்கும். நல்ல நன்றி உள்ள பிராணி. நீங்க சோறே போடாம வீட்டு எடுத்துருங்க, வாசப்படியிலே படுத்துரும். ஏன் தன்னை நாய் என்று சொல்லுகிறார்? நாய் நல்ல பிராணி தான், ஆனால் அதற்கு ஒரு கெட்ட குணம் உண்டு. மற்ற எந்த மிருகத்துக்கும் இல்லாத ஒரு குணம், கக்கினதை திரும்ப தின்னும். கிறிஸ்தவ மாதிரி வச்சுக்கோங்களேன், கக்கினதை திரும்ப தின்னும் சொல்றாங்க இல்லையா? ஆண்டவரே, தப்பிப்போன ஆடுகளைப் போல உமது வழிகளை விட்டு விலகி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கு மிகவும் இணங்கி நடந்தோம். செய்யத்தக்கவை செய்யாமல் செய்யத்தகாதவைகளையே செய்து வந்தோம். சாகிற வரைக்கும் இப்படித்தான் சொல்லுவோம். கக்க வேண்டியது திங்க வேண்டியது, கக்க வேண்டியது திங்க வேண்டியது, கக்க வேண்டியது திங்க வேண்டியது. யாக்கோபு கூட சொல்றாருங்க, நாய் தன் கக்கினதை தின்னுமா போல, கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளுமா போல. நாயே பண்ணியேன்னு திட்டுறாங்க அவங்க எல்லாம். நாங்க சொன்னாதான் கோபம் வருது. யாக்கோபு சொல்றாரு, இயேசு சொல்றாரு, வேதம் சொல்லுது, கிருஷ்ணபிள்ளை சொல்றாரு, மாணிக்கவாசகர் சொல்றாரு, மனுஷன் நாயை விட மோசமானவன். டிசம்பர் 31 பார்த்தீங்கன்னா ராத்திரி ஆராதனையில 11:55 சிலர் ஒப்பு கொடுப்பாங்க, ஆண்டவரே இந்த புதிய வருஷத்தில் நான் இனி பொய்யே பேச மாட்டேன் என்று முதல் பொய்யை சொல்லுவார்கள். சில பிரதிஷ்டையெல்லாம் ரொம்ப அருமையா இருக்குதுங்க. ஆனா அந்த நாயை நினைக்கணும் எப்போதும். பாவம் செய்ய மனம் தூண்டுகிறதா? நாயை நினைச்சு கொள்ளுங்க. கக்கினதை திங்குதே, நீங்க திங்கும் போது பாருங்க, நல்லா இருக்கும். ஒரு நாளைக்கு கக்கினதை தின்ற நாயை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, அது உங்களுக்கு நல்லா சொல்லி கொடுக்கும். அவ்வளவு அருவருப்பா, அதுவே வேண்டாம் வேண்டான்னு மூஞ்சி சுழிச்சு நக்கித்து வந்து இப்படி அப்படி பண்ணி கடைசியில் டபக்குன்னு முழுங்கிடும்.
அப்ப தேவன் இவைகள் எல்லாவற்றையும் நமக்கு உதாரணமாக கொடுத்திருக்கிறார். சொல்லுறார், நாயை போன்ற எனக்கு, பாவங்களை திரும்ப திரும்ப செய்கிற எனக்கு, உணர்ந்து உணர்ந்து பாவத்தை மறுபடியும் செய்து கொண்டு எனக்கு எத்தாய் நாயடியேன் என்று சொன்னாரே. எனக்காக இந்த உலகத்தில் வந்து நாயினுக்கு தவிசிட்டு நாயினேற்கே, இந்த நாய் போன்ற எனக்கு காட்டாதனவெல்லாம் காட்டி, இதுவரையிலும் யாரும் செய்து காட்டியிராத அற்புதங்களை எல்லாம் செய்து காட்டி, பின்னும் கேளாதனவெல்லாம் கேட்பித்து, இதுவரையிலும் யாரும் சொல்லுகிறாத அருளுரைகளை சொல்லிக் கொடுத்து என்னை மீட்டு மீண்டும் இந்த உலகத்தில் பிறவாமல் என்னை காத்து என்னை ஆட்கொண்ட எம்பிரான். என்ன அருமையான ஒரு பாடல். அந்த திருவாசகத்தை நீங்கள் படித்து பார்த்தால் மனமெல்லாம் உருகும். நம்ம திருவாசகம் ஏதோ இந்துக்களுக்கு நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்லவே இல்லை. திருவாசகத்தில் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை சொல்லவே இல்லை, அன்பை தான் சொல்லுகிறார். சிவம், சிவமே, சிவபெருமான் அல்லது சிவன் என்ற எழுத்தை நீங்கள் பார்க்க முடியாது. இப்போ இந்த இன்னெல்லாம் திருத்தி வச்சிருக்கிறாங்க. ஒரிஜினல் திருவாசகம் என்கிட்ட இருக்குது. எல்லாவற்றிலும் சிவமே, சிவனே, சிவமே, சிவனே என்று இல்லை, சிவமே. அன்பே, அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார். அன்பே சிவமென்று யாரும் அறிந்திலர். அன்பே சிவமென்று யாரும் அறிந்த பின் அன்பே சிவமென்று அமர்ந்திருப்பரே என்பது திருமூலருடைய வாக்கு. அன்பு என்ற கடவுள் உலகத்திற்கு வர வேண்டிய அவசியம் என்ன? அவரை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவராக வந்து தன்னை எனக்கு காட்டாவிட்டால், நான் அந்த அருவான கடவுளை உருவத்திலே பார்க்காவிட்டால் என்னால் அவரை அறிந்து கொள்ள முடியாது. கச்சிப சிவாச்சாரியார் சிவஞான போதத்திலே ஒரு செய்யுள் சொல்லுகிறார். எல்லா முளைப்பாலும் கண்ணீரும் ஏந்திழைப்பால் நல்லாய் உழவாமல் நீர் நிறைந்தார் போர், இல்லா அருவானை யார் அறிவார், தானே உருவாகி தோன்றானேல். ஒரு பெண்ணுக்கு மார்பகத்திலே பால் இருப்பது அவளுக்கு தெரியாது, கண்ணீர் வருவதும் அவளுக்கு தெரியாது. தலை நிறைய கண்ணீர் இல்லை. சில சொல்லுவாங்க, குடங்குடமா கண்ணீர் விட்டு அழுதேன். வாட்டு கண்ணீர் டங்கா இருக்குது தலையில, சொம்பு சொம்பா டம்ளர் டம்ளரா கண்ணீர் விட்டேன். கொஞ்சம் கண்ணீர் வந்திருக்கும், அது குடங்குடமா விட்டேன். அழுது அழுது எல்லாம் வறண்டு போச்சு, ஏறி வத்தி போச்சு. சொல்றோமா இல்லையா? இந்த கண்ணீர் எங்கிருந்து வருது? நான் அடிக்கடி சென்னை விமான நிலையத்தில் இந்த காட்சி பார்க்கறது உண்டு. துபாய்க்கு போவார் ஒருத்தர். போகும்போது ஒருத்தர் தான் போவார், 30 பேர் வந்திருப்பாங்க வழி அனுப்புறதுக்கு. அவரை சுற்றி நிற்பாங்க, அவரை தொட்டு தொட்டு பார்ப்பாங்க. கடைசி நேரம் உள்ளே போகும்போது அழுது மூக்கெல்லாம் தொடச்சி அவர் மேலேயே தொடச்சி, ஜாக்கிரதை உடம்ப பார்த்துக்கங்க, உடம்ப பார்த்துக்கோன்னு அதை அப்படியே தடை விட்டுருவாங்க. அவரும் அழுவார், கண்ணெல்லாம் கசந்து செவந்து போவார். அவர் உள்ளே போய் மறையிற வரைக்கும் அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு அப்படியே போவாங்க. ஒரு 2 வருஷம் கழிச்சு வருவார். வரும்போது இதே 30 பேர் அங்கே போயிருப்பாங்க, கூட 35 பேர் போயிருப்பாங்க. நான் வரும்போது நல்லா வருவார்ல, அதுக்காக. அவர் வந்தோடனே பார்த்துட்டு அழுவாங்க. போகும்போதும் அழுவாங்க, வரும்போதும் அழுவாங்க. போகும்போதும் போயிட்டாரேன்னு அழுகிறாங்க, வந்தபோதும் வந்துட்டாரேன்னு அழுகிறாங்க. ஒன்று துக்கத்தினால வருகிற அழுகை, மற்றொன்று சந்தோஷத்தினால வருகிற அழுகை. ரெண்டுக்கும் காரணம் உணர்வு. அன்பு உணர்வு அழுகையை வர வைக்கிறது. ஒரு பெண்ணுக்கு, ஒரு தாய்க்கு பால் சுரக்கிறது எங்கிருந்து? மார்பகத்திலே பால் இல்லை, அது பால் தொட்டி இல்லை. ஆனால் வருகிறது, சுரக்கிறது எப்படி? குழந்தை அழுத உடனே, அந்த குழந்தையை கையில் தூக்கின உடனே, அந்த தாயின் அன்பு உள்ளத்திலே பெருகின உடனே பால் சுரக்க ஆரம்பிக்கிறது. அந்த அன்பு வெளிப்படுத்துகிறது. அது போல இல்லா அருவானை யார் அறிவார்? உருவமே இல்லாமல் அருவா இருக்கின்ற கடவுளை யாரையா அருவ முடியும்? அவருக்கு அன்பு பெருகி தன்னை அவர் வெளிப்படுத்தாவிட்டால், தானே உருவாகி தோன்றானேல். இந்த உலகத்திற்கு தேவன் தமது அன்பினாலே மனுமக்களை காப்பதற்கு தானாக இந்த உலகத்திற்கு வராவிட்டால் எப்படி அவரை அறிந்து கொள்ள முடியும்? தாய்மானவர் ஒரு அழகான பாடல் பாடியிருக்கிறார். நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் நான் அனுபவிச்சு அந்த நாட்களில் மனப்பாடம் பண்ணி
அழுது அழுது ஜெபித்த நாட்கள் உண்டு. கோயிலே என்னுடைய உறைவிடமா இருந்தது. வீட்டுக்கு போக மாட்டேன், கோயில் கட்டடத்திலே இருப்பேன், பூசாரி கூடவே சுத்துவேன், எல்லாம் கேட்டு கேட்டு படிப்பேன். அவர் சொல்லுகிறார், அன்பை பெருக்கி என் உயிரை காக்க வந்த இன்ப பெருக்கே இறையே பராபரமே, தன்னை தந்து என்னை தடுத்து ஆட்கொண்ட நின் கருணைக்கு என்னை தந்து என்ன பயன் எந்தாய் பராபரமே. பராபர கனிமானையிலே எந்த கடவுளை பாடுகிறார் என்று எனக்கு தெரியல. பராபரமே, பரத்தில் இருக்கின்ற பரம்பொருளே, அன்பை பெருக்கி இறைவனுக்குள்ளே அன்பு பெருகிற்றாம். எதற்கு? என் ஆருயிரை காக்க, என்னுடைய ஆன்மாவை காக்க இன்ப பெருக்காக உலகத்திற்கு வந்தாராம். என்ன செய்தாராம்? தன்னை தந்து என்னை தடுத்து ஆட்கொண்டார். உலகத்தில் எத்தனையோ மதங்கள், எத்தனையோ கடவுள் இருக்கிறார்கள். பாவத்திலே வாழ்கிற ஒரு மனிதன் மீது அன்பு கொண்டு அவனை மனிதனாக மாற்றி தன்னுடன் மறுபடியும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அன்பு பொங்கினதனால் தன் உயிரை மனிதனுக்காக, மண்ணுயிருக்காக கொடுத்த ஒரு தெய்வம் உண்டானால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர வேறு ஒருவரையும் சொல்ல முடியாது. தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் ஆரம்ப காலத்திலே சிவபக்தராயிருந்தவர். சிவன் அருள் வேட்டல் என்று ஒரு பதிகம் எழுதினார். பிற்பாடு அவருக்கே அது மனநோவா இருந்தது. அவன் ஒரு கோபக்காரன், ருத்ரன் ஆகினாலே அவன் தெய்வம் அல்ல என்று முருகன் அருள் வேட்டல் என்று ஒரு பதிகம் பாடினார். அது எழுதி முடித்தவுடன் அவருக்கு யோசனை வந்தது, முருகன் 2 மனைவிக்காரன் ஆகினாலே அது சரியல்ல, நமக்கு நல்ல முன்மாதிரியாக இல்லை என்று கம்யூனிசத்தை நாடினார். பொதுமை வேட்டல் என்று கம்யூனிசத்தை குறித்து எழுதினார். அது எழுதி முடித்தவுடன் யோசித்தார், கம்யூனிசத்திலே கடவுளை பற்றியே ஒன்றும் இல்லை, ஆகவே கடவுளற்ற ஒரு மார்க்கத்தை நான் பின்பற்றக்கூடாது என்று அதையும் வேண்டாம் என்று தழுவிட்டார். இந்நிலையிலே தென்னிந்தியாவுக்கு மகாத்மா காந்தி அவர்கள் வந்தார்கள். அவருக்கு மொழிபெயர்ப்பாளராக திருவிக்க அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். மகாத்மா காந்தியுடன் அதிக இடங்களுக்கு சுற்றி பார்த்த திருவி கல்யாண சுந்தரனார் காந்தியமே இந்த இந்தியா மக்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும் என்று காந்தியத்தை பற்றி ஒரு பதிகம் எழுதினார்கள். கோட்சே காந்தியை சுட்டுவிட்டான். இந்த நிலையில் திருவிக்க எழுதுகிறார், காந்தியின் பருவுடல் வீழ்ந்தது, அவ்வீழ்ச்சி என்னை இயேசு கிறிஸ்துவின் மலைப்பிரசங்கத்தை நோக்கி நடைபோட வைத்தது. காரணம், காந்தியத்தின் முழு பரிணாமமும் இயேசுவின் மலைப்பிரசங்கமே என்று முடிக்கிறார். கிறிஸ்து அருள் வேட்டல் என்ற நூலிலே இதை சொல்லுகிறார். காந்தியத்தின் முழு பரிணாமமும் மலைப்பிரசங்கம். யங் இந்தியா என்ற பத்திரிகையிலே மகாத்மா காந்தி அவர்கள் எழுதும் பொழுது, இந்திய மக்கள், இந்திய கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மலைப்பிரசங்கத்திற்கு மாத்திரம் செவி கொடுத்து உண்மையாய் நடந்திருப்பார்களானால் இந்நேரம் இந்தியா முழுவதும் ஒரு கிறிஸ்தவ நாடாக மாறி இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். வேதமும் அதைத்தான் சொல்லுகிறது. என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினார், அது ஒன்றுதானே பிசாசு செய்ய விட மாட்டேன் என்கிறார். கூட்டங்களுக்கு போ, பிரசங்கத்தை கேள், பாட்டு பாடு, வீட்லயும் நிறைய பாட்டு கேசட் வாங்கி வை, பெருமையா சொல்லிக்கோ. ஃபாதர் பிக்மன்ஸ் கேசட் எல்லா வால்யூம் எங்க வீட்டில் இருக்கு, பெருமையா சொல்லிக் கொள்ளுங்க. நிறைய பாட்டு கேசட் வாங்கி வைங்க, செய்தி கேசட் வாங்கி வைங்க, எல்லாம் பிசாசு அனுமதிப்பான். ஆனால் கிறிஸ்துவின் சாட்சியாக இருக்க விட மாட்டான். காந்தியத்தின் பரிணாமம் எது? வட்டமேஜை மகாநாட்டிலே இங்கிலாந்து அரசரோடு பேசும்போது, இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து மக்களை விடுவிக்கிறார் என்று நீங்கள் எங்களுக்கு சொல்லுகிறீர்களே, எங்களை ஏன் அடிமைகளாக வைத்திருக்கிறீர்கள், எங்களை ஏன் விடுதலை செய்யக்கூடாது என்ற கேள்வி அவர்களை ஆட்டி படைத்தது. ஆகவேதான் விடுதலை மார்க்கத்திற்கு மகாத்மா காந்தியை பயன்படுத்தினார்கள். திருவிக அவர்கள் இயேசுவை பற்றி சொல்லும்போது சொல்லுகிறார், ஏசினேன் உன்னை, இகழ்ந்தேன் இனிய மொழியை, கூசினேன் இல்லை, பின்னறி குறியனை குறித்து அழுதேன். இயேசுவே, என் உள்ளம் எய்தியது எப்படியோ,
என் உள்ளத்திற்குள் இயேசுவே நீ எப்படி அப்பா வந்தாய்? உன் இனிய மொழியை நான் இகழ்ந்தேன், இதற்காக நான் வெட்கப்படவில்லை, கூச்சப்படவில்லை. ஆனால் என் உள்ளத்திற்குள் வந்தாயே, அது எப்படி? இது திருவிக்காவின் கேள்வி. உன் குருதி மூழ்கினேன் உய்ந்தேன் திருக்குமரா, என் குருதி எங்கேயோ ஏற்றா என்று பாடினாரே. உன் குருதி மூழ்கினேன் உய்வடைந்தேன் ரட்சிக்கப்பட்டேன் திருக்குமரா, என் குருதியை நீ ஏற்றுக்கொண்டு உன் குருதியை எனக்கு தந்தாயே என்று சொல்லுகிறார். ஒரு பாடலிலே நான் ரசித்த பாடல் உண்டு. திருக்குறள் 2 குறளுக்கு திருவிக்கா சற்று முரண்பாடாக விளக்கம் கொடுக்கிறார். அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று இல்வாழ்க்கையை குறித்து திருவள்ளுவர் சொல்லுகிறார். அன்பும் அறமும் இருந்தால் இல்வாழ்க்கை பண்புடையதாக பயனுடையதாக இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். திருவிக்கா அதற்கு ஒரு கேள்வி போட்டார். அறத்தின் இயலையும் அன்பின் இயலையும் ஆய்ந்து அளந்தேன் திறத்தை தெளிகிறேன். ஐயா, அன்பும் அறமும் இருந்தால் இல்வாழ்க்கை பண்பும் பயனுமாய் இருக்கும் என்று சொன்னாரே, அந்த அறம் என்றால் என்ன, அன்பு என்றால் என்ன என்று ஆய்ந்து அளந்து பார்த்தேன், ஆராய்ச்சி செய்து பார்த்தேன், திறத்தை தெளிகிறேன். 3வது வரி சொல்லுகிறார். சீற்ற கொலைஞரின் தீச்செயலை பொறுத்து அருள் செய் புனிதம் நினைவில் புகவும் அறம் அன்பு நீ என்று அறிந்தேன் கிறிஸ்து என் ஆருயிரே என்று முடிக்கிறார். திருவிக்கா கிறிஸ்தவர் அல்ல, அவர் ஞானஸ்தானம் எடுக்கவில்லை. ஆனால் அவர் ஏன் தன்னுடைய மார்க்க தெய்வங்களை எல்லாம் விட்டுவிட்டு இந்த இயேசுவை அன்புக்கும் அறத்திற்கும் உதாரணமாக எடுக்க வேண்டும்? இது உங்களுடைய சிந்தனைக்கு வைக்கிறேன். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று வள்ளுவர் சொன்னார். உயிரை காட்டிலும் ஒழுக்கமே பெரியது, உயிரை விட ஒழுக்கம் நல்லது, அதை நாம் விரும்ப வேண்டும் என்று சொன்னார். திருவிக்கா கேட்கிறார், கொழிக்குமோ தானே? ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பென்றிருந்தால் கொழிக்குமோ தானே? ஐயா, நான் கேட்கறதுனால எனக்கு தானா ஒழுக்கம் வந்துருமா? நான் ஒழுக்கமா இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன், விரும்புகிறேன். அப்படி நினைப்பதனால எனக்கு ஒழுக்கம் வந்து விடுமா? திருவிக்கா அதற்கு பதிலும் சொல்லுகிறார். ஒழுக்க உருவாம் இயேசுவை உண்ணி உளத்தொழுதால் அழுக்கை கழுவும் ஒழுக்கம் அலர்ந்திடும். ஒழுக்கம் வேண்டுமானால் இயேசுவை உண்ணி உளம் தொழ வேண்டும். உள்ளத்தின் ஆழத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை வழிபட்டால் ஒழுக்கம் தானாக வந்துவிடும். நீங்க எப்படி சிந்திச்சு பாருங்க ஐயா. யாராயிலும் இந்த உலகத்தில் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு அவரை அறிந்த பிற்பாடுதான் குடிக்க ஆரம்பித்தேன், புகைக்க ஆரம்பித்தேன், விபச்சாரத்தில் ஈடுபட்டேன், சீட்டு விளையாட ஆரம்பித்தேன், சூதாடினேன், மனைவியை அடித்தேன், வெறுத்தேன் என்று யாராவது சாட்சி சொல்லியிருக்காங்களா? அல்ல. ஆனால் சாட்சி சொல்கிறவர்கள் எல்லாரும் நான் இந்த தீய குணங்களில் இருந்து இயேசு என்னை விடுவித்தார் என்றுதான் சாட்சி சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாருங்க, நானும் நிறைய இடங்கள்ல இந்த கிராம பகுதியெல்லாம் போனா பேய் ஆடும் நிறைய. அது என்னமோ கிராமத்து மக்களை தான் பேய் ரொம்ப பிடிக்குது, அது பொம்பளைகளை தான் ரொம்ப பிடிக்குது. என்னன்னு தெரியல. போனா அது என்னென்னமோ சொல்லுங்க, நான் யார் தெரியுமா முன்சாமி அப்படிங்க, அவங்க பேரெல்லாம் சொல்லும். நான் இதுவரை பார்த்துட்டேன் எந்த பேய் நான் தாண்டா இயேசு கிறிஸ்துன்னு சொல்லவே இல்லை. இயேசு பேர் சொன்னா ஓடுது. ஏன் இந்த வல்லமை? இயேசு இந்த உலகத்திற்கு வர வேண்டிய அவசியம் என்ன? ஸ்திரீயின் வித்தாக அவர் பிறக்க வேண்டிய அவசியம் என்ன? தேவனுடைய வித்து மரியாள் என்ற ஸ்திரீயின் இடத்திலே பிறந்தார். நேற்றைய தினத்தில் ஸ்திரீயின் வித்து, இன்றைக்கு தேவ வித்து. ஏனென்றால் வித்து என்றால் விதை அல்லது வசனம். இந்த தேவ வசனம் ஒரு விதை போட்டால் முளைக்கும் தன்மையுடையது. 1 பேதுரு 1:23 வாசிக்கிறோம், அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் செழிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். என்றென்றைக்கும் நிலைத்திருக்கின்ற வித்து. எல்லா வித்துக்களும் முளைத்து வரும்போது கிள்ளிவிட்டால் திரும்ப முளைக்காது. வேத வசனம் எப்பொழுதும் முளைக்கும். அது ஜீவனுள்ள வசனம். அது ஜீவன் செத்த வசனம் அல்ல, ஜீவனுள்ள வசனம். எத்தனையோ நூற்றாண்டுகளாக சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த வசனத்தை கேட்டுதான் இன்றைக்கும் சிலர் மனம் திரும்புகிறார்கள். இந்த வேத வசனத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அந்த வேத வசனம் ஆதியிலே வார்த்தையாயிருந்தார், அந்த வார்த்தை தேவனாயிருந்தார், அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்கு உள்ளே வாசம் பண்ணும்படி மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். மரியாள் என்ற ஸ்திரீ
தூதனால் சந்திக்கப்பட்டவள். அவர் சொல்லுகிறார், ஒரு நல்ல நற்செய்தி உனக்கு கொண்டு வருகிறேன், நீ ஸ்திரீகளுக்குள் பாக்கியவதி. அந்த மரியாள் அதை கேட்டு சந்தோஷம் அடைந்தாள் என்று பைபிள் சொல்லவில்லை, கலங்கினாள். இது எப்படிப்பட்ட செய்தி என்று கலங்கினாள். பாக்கியவதி என்று சொன்னால் அவளுக்கு கலக்கம் வர காரணம் என்ன? அவன் சொல்லுகிறான், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். ஐயோ, நான் புருஷனை அறியேனே. கல்யாணமே ஆகாம கர்ப்பவதியான அந்த நாட்டில் என்ன தெரியுமா, கல்லடிச்சு கொன்றுவாங்க, கல்லால் இருந்து கொல்லப்பட்டு விடுவார்கள். நான் புருஷனை அறியேனே. நீ பயப்படாதே மரியாளே, உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட தேவ வித்து வசனம் உனக்குள்ளே கருக்கொண்டு, தேவ வசனம் உனக்குள்ளே கருக்கொண்டு நீ ஒரு பிள்ளையை பெறுவாய். அவளுக்கு இயேசு என்று பெயரிடு, ஏனென்றால் உலகத்தின் பாவங்களை நீக்கி தமது ஜனங்களை ரட்சிப்பார். சாத்தான் தீர்க்க தரிசனங்களை நன்றாய் அறிந்திருக்கிறான், தீர்க்கதரிசிகளையும் அறிந்திருக்கிறான். வேதம் முழுதும் சாத்தானுக்கு நல்லா தெரியும், நம்மளை விட நல்லா தெரியும். சாத்தானும் வேதத்தை ஓதுவான். இவனுக்கு தெரிந்துவிட்டது, நாம் தலை தப்பிற்று என்று நினைத்தோம், ஸ்திரீயின் வித்தை அழித்து விட்டோம் என்று நினைத்தோம். இப்பொழுது தேவ வித்து ஒரு சிறியிடத்தில் வித்தாக பிறக்கிறதே, என்ன செய்ய? ஓடினான். யோசேப்பிட்ட சொன்னான், பாரு, கல்யாணத்துக்கு முன்னாலே கர்ப்பவதி, சேர்க்காதேன்னு சொன்னான். தேவன் கிரியை செய்தார். உன் மனைவியை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உண்டாகி இருப்பது பரிசுத்தவான், பரிசுத்தாவினுடைய வித்து, நீ அவளை சேர்த்துக்கொள். அவனுக்கு முடியல, ஓடினா. ஏரோது ராஜாட்ட போனான், அங்க போய் பத்த வச்சான். உங்களுக்கு பதிலாக இன்னொரு ராஜா வந்திருக்கிறாரு. அதுக்குள்ள இந்த சாஸ்திரிகள்லாம் அங்க போய், யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு கேட்டார். எங்க ராஜாவாய் யாரும் பிறக்கிறதே இல்லைங்க. ராஜா வீட்டில் பிறந்தா இளவரசன் தான் பேரு, ராஜா இல்லை. இவர் பிறக்கும்போதே ராஜா, பிறக்கும்போதே ரட்சகர். அநேக மகான்கள் பிறந்து வளர்ந்து நல்ல காரியம் செய்து பிறகு மகான் மகாத்மா என்றெல்லாம் பேர் வாங்கியிருக்கிறாங்க. இவர் பிறக்கும் பொழுதே ரட்சகர். இன்றைக்கு தாவீது ஊரில் உங்களுக்கு ரட்சகர் பிறந்திருக்கிறார். இயேசு ஏன் பிறக்க வேண்டும் என்ற கேசட்டை வாங்கி பாருங்கள். அதற்கு ராஜாவுக்கும் ரட்சகருக்குள்ள அநேக காரியங்களை நான் விளக்கி இருக்கிறேன். இந்த இயேசு கிறிஸ்து பிறப்பதிலே சாத்தானுக்கு விருப்பம் இல்லை. கருவிலேயே ஒழித்துவிட வேண்டும் என்று முயற்சித்தான், இங்கேயும் அங்கேயும் அலக்கழித்தான். அந்நேரம் பெற்று குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் அவங்க ஊருக்கு போன கர்ப்பிணி பெண்ணை வைத்துக் கொண்டு கழுதை மீது ஏறி செல்கின்றார் யோசேப்பு. அங்கேயும் இடமில்லை, இடமில்லாமல் ஆட்களை வைத்து நிறுத்தி விட்டான். திருப்பியும் ஓடி வந்தான், ராஜா கிட்ட சொல்லிக் கொடுத்தான். ராஜா கேட்கிறார், சாஸ்திரிகள் என்ன சொன்னார்கள்? நீங்க போய் பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்க, நானும் போய் தொழுது கொள்கிறேன். பொய்யை சொல்ல வைத்தான். ஆனால் சாஸ்திரிகளுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஏவப்பட்டு அவர்கள் அவனிடத்தில் திரும்பி போகவில்லை. அறிந்த ராஜா கோபப்பட்டான். 2 வயதுக்கு கீழ்ப்பட்ட எல்லா ஆண்களையும் வெட்டுங்கன்னு சொன்னான். சாத்தானுடைய அக்ரோஷம். இந்த இயேசு தன் தலையை நசுக்கி விடுவாரோ என்ற பயத்தில் எத்தனை குழந்தைகளை அவன் வெட்ட வைத்தான். ஏன் கடவுள் அனுமதித்தார் என்பது காரணம் அல்ல. இந்த சம்பவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்தும் சம்பவம், தீர்க்க தரிசன சம்பவங்கள். ராமாவிலே அழுகையின் குரல் கேட்டது என்று எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. எல்லாவற்றையும் இந்த வேதம் பழைய ஏற்பாட்டிலே முன்கூட்டி சொல்லி வைத்திருக்கிறது. கடைசியில முடியல, பிறந்தாரு, வளர்ந்துட்டாரு, 30 வயசாச்சு, ஊழியத்துக்கு வரணும். உபவாசம் பண்ணினார் 40 நாட்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், 4ஆம் அதிகாரத்திலே முதல் 2 வசனங்களில் காண்கிறோம். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஆவினாலே நிறைந்தவராய், பரிசுத்த ஆவினாலே பிறந்தவர், பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவராய், பரிசுத்த ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். எதற்காக? பிசாசின் சோதனையை ஜெயிப்பதற்காக. பரிசுத்தாவின் அபிஷேகம் எதற்கு வேண்டும்? அந்நிய பாஷை பேசி அகம் எழுவதற்கு அல்ல, பிசாசின் சோதனையை ஜெயிப்பதற்காக. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அந்நிய பாஷை பேசி பரவசமாயிட்டு, அப்பா என்ன அபிஷேகம் தெரியுமா, வேர்க்க விறுவிறுக்க வந்துட்டு வீட்டில் இங்கெல்லாம் தோத்துறோம் 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 தோத்துறோம்னு குதிச்சுட்டு வீட்டில் போய் புருஷங்கிட்ட ஆத்திரமா இருந்தா அது சரியான ஆவி இல்லையே. பிசாசை ஜெயிக்க முடியவில்லையே, சோதனையை சகிக்க முடியவில்லையே, ஆத்திரம் வந்து விடுகிறதே. வெறும் அந்நிய பாஷை அல்ல, பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்தால் அவர் நமக்கு என்ன செய்வார்?
சோதனையை ஜெயிப்பதற்கு வேத வசனங்களை கொடுக்கிறார். ஒவ்வொரு சோதனையையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேத வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி அந்த சாத்தானை மடங்கடித்தார். 6ஆம் வாக்கியத்திலே பிசாசு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், எல்லாவற்றையும் உலகத்தின் சகல ராஜ்யங்களும் ஒரு நிமிஷத்தில் இயேசுக்கு காண்பித்தவன் சொல்லுகிறான், இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் அதை கொடுப்பேன். இவை இந்த உலகம் எல்லாம் யாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது? தேவன் பிசாசுக்கா ஒப்பு கொடுத்தார்? இல்லை, ஆதாமுக்கு ஒப்பு கொடுத்தார். நீ பூமியை ஆண்டுகொள் என்று சொன்னார். அவன் பிசாசுக்கு தாரை வார்த்து விட்டான். பிசாசு சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்துவை கொண்டு சகலமும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. உண்டாக்கினவரிடத்திலே போய் பிசாசு சொல்லுகிறான், நீர் என்னை பணிந்து கொண்டால் இந்த உலகத்தை எல்லாம் உமக்கு தருவேன். மனிதன் இழந்து விட்டதை திரும்ப பெறுவதற்குத்தான் இயேசு உலகத்துக்கு வந்தாரே தவிர பிசாசினால் வெல்லப்படுவதற்கு அல்ல. எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. இயேசு உலகத்தில் பிறந்த நோக்கம் மனிதனுடைய பாவங்களுக்காக தான் மரிக்க வேண்டும். பிசாசுடைய நோக்கம் இயேசுவை அழித்து விட வேண்டும். தேவ வித்து ஸ்திரீயிடத்தில் பிறந்திருக்கிறபடியினால் அந்த ஸ்திரீயின் வித்து எங்கே தன் தலையை நசுக்கி விடுமோ என்ற ஒரு பயத்தின் காரணமாக இயேசுவை கொலை செய்ய வகை தேடினான். பிசாசு மிக துரிதமாக இயேசுவை ஒழிப்பதற்கு பல இடங்களுக்கு ஓடினான். ஏரோதினிடத்தில் ஓடினான், நடக்கவில்லை. எங்கெங்கேயோ ஓடினான். கடைசியில பரிசேயர் இடத்துல ஓடினான். பரிசேயரே, வேதபாரகரே, ஓய்வு நாள்ல கை கழுவுறாரே, கேளுங்க. வரி செலுத்த வேண்டாம் என்று சொல்லுகிறாரே, கேளுங்க. தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறாரே, கேளுங்க. என்னத்துக்கு நீங்க மத தலைவரா இருக்கிறீங்க? சில நேரங்களிலே தேவனுடைய ஊழியர்கள் கூட பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுகிறார்கள். சாதாரணமான பிசாசு அல்ல, பயங்கரமான பிசாசுகள். அதுக்கு தப்பிக்க யாருமே இல்லை. அரசர் முதல் ஆண்டி வரை மத தலைவர்கள் இருந்து எல்லாரும். பத்திரிகையெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை மத தலைவர்கள் இப்பொழுதெல்லாம் அரசு செய்யப்பட்டிருக்கிறாங்க. மெட்ராஸில் எனக்கு கூட கொஞ்சம் பயம் வெளியே போகிறதுக்கு. இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து பிடிச்சிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது? என்ன பலவிதமான செய்திகள், கிறிஸ்தவர்கள் உட்பட. நான் அவரை தனியாக பெருமையாக ஒன்றும் சொல்ல மாட்டேன். நல்லவங்க இருக்கிறாங்க, ஆனால் அதே நேரத்தில் பிசாசுக்கு ஒப்பு கொடுத்தவர்களும் இருக்கிறாங்க. சுனாமி வந்தாலும் வந்தது. எத்தனை கிறிஸ்தவ ஸ்தாபன தலைவர்கள் பொருள் வாங்கி தங்களுக்கென்று வைத்துக் கொண்டார். ஏதோ கொஞ்சம் தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு பேர் காமிக்கிறதுக்கு. இவையெல்லாம் பிசாசின் வேலை. இதுதான் நல்ல சான்ஸ், ஒரு அடி அடிச்சுக்கோ. பிசாசு வருவான், ஆலோசனை கமிட்டியில வந்து சொல்லுவான். அந்த காலத்துல மிஷனரிகள் தொலைநோக்குடன் பெரிய இடங்களெல்லாம் வாங்கி போட்டாங்க. அவங்க என்னன்னா பிற்காலத்தில் இந்தியாவே கிறிஸ்தவ நாடா மாறிடும், அதுக்கெல்லாம் உங்களுக்கு வேணும்னு சொல்லி ஏராளமான இடங்களை வாங்கி போட்டாங்க. பிசாசு இவ்வளவு இடம் இதுக்கு கொஞ்சம் வித்துருணும், லீஸ் கோடு, சபைக்கு பணம் வேணும்ல. எத்தனை குறுகிய நோக்கத்தோடு மக்களை பிசாசரவன் பயன்படுத்துகிறான். கிறிஸ்தவத்தை ஒழிக்க வேண்டும். தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தார். கடைசியில பரிசேயர் வேதபாரகரிடத்திலே சென்று சொல்லி பார்த்தான், நடையில. கடைசியில இயேசுவின் வட்டாரத்துக்குள்ளே நுழைஞ்சான். 12 சீசர்களை வைத்திருக்கிறாரே, ஒரு சீசனுக்குள் பிசாசு புகுந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீதை ஏவி விட்ட பிசாசு யூதாஸ் காரியத்துக்குள்ளே புகுந்து கொண்டது. யூதாஸ் நல்லவன் தான், பிசாசு புகுந்துருச்சே. நல்லவங்க தான், பிசாசு உள்ள நுழைஞ்சிட்டா அப்புறம் கதையே வேற. இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட வேண்டும், அது தேவனுடைய திட்டம். அவர் இந்த உலகத்தில் வந்து பாடுபட வேண்டும், அது தேவனுடைய திட்டம். அவரை உபத்திரவத்துக்குள் ஆக்க வேண்டும், அது தேவனுடைய திட்டம். இதற்காகவே அவர் வந்தேன் என்று சொன்னார். பல முறை தன் தீசனிடத்தில் மனுஷகுமாரன் இவ்விதமாய் பாடுபடவும் மரிக்கவும் வேண்டியது அவசியமாய் இருக்கிறது என்று சொன்னார். மனுஷகுமாரனை சிலுவையில் அடிப்பார்கள், அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்று சொன்னார். எருசலேமிலே தனக்கு ஒரு ஆபத்து இருக்கிறது என்று தெரிந்தும் கழுதையின் மீது ஏறி பவனியாய் வந்தவர், எதிராளியின் கூட்டத்துக்குள்ளே துணிகரமாய் நுழைந்தவர். சீஷர்கள் பயந்து கொண்டு பின்னாலே சென்றார்கள்.
விபரீதங்களை சகித்தவர் என்ற புத்தகத்திலே இயேசு கிறிஸ்துவின் கடைசி 8 நாள் சரித்திரத்தை வரலாற்றுடன் தகுந்த ஆதாரங்களோடு எழுதியிருக்கிறேன். உங்கள் தியானத்துக்கு மட்டுமல்ல, லெந்து கால தியானத்துக்கும் பிரயோஜனமாயிருக்கும். பழைய ஏற்பாட்டின் 7 விதமான பலிகள் எப்படி சிலுவையில் 7 விதமான வார்த்தைகளாக வெளிவந்தது என்பதையும் எழுதியிருக்கிறேன். 7 பலிகளையும் இயேசு கிறிஸ்து முடித்து வைத்து முடிந்தது என்று சொன்னார். ஒரே பலியினால் ஒரே பலியினால் ஒரே பலியினால் என்று 5 முறை எபிரேய நிருபத்திலே நான் வாசித்த போது, இத்தனை பலிகளுக்கும் இந்த ஒரு பலி முடிவானால் அந்த பலிகளுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்று தேடி பார்த்தேன். 7 பலிகளும் நடந்த நேரத்தில் 7 வார்த்தைகளை சிலுவையிலே சொன்னார். அதுக்கு நல்ல தொடர்பு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மாம்சம் பிற்கப்பட வேண்டும், அவருடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும். நான் ரிக்வேதத்தை படித்துக் கொண்டிருக்கும் போது அதில் சில குறிப்புகளை பார்த்தேன். சாமவேதத்தின் தாண்டிய மகாபிராமணத்திலே ஒரு ஸ்லோகம் இப்படியா சொல்லுகிறது: பிரஜாபதிர் தேவப்பியகம் ஆத்மானம் யஜ்யம் கருதுவா பிராயச்சித்தர். பிரஜாபதி ஆகிய கடவுள், அதாவது மக்களின் தலைவராகிய கடவுள், ஒரு சரீரத்தோடு இந்த உலகத்திற்கு வந்து மனித ஆத்மாக்களின் ரட்சிப்புக்காக அந்த சரீரத்தை யாக பலியாக ஒப்பு கொடுப்பார் என்று அந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. அப்படியானால் மனிதனுடைய பாவத்திற்காக தன்னை யாக பலி ஆக்கின ஒரு இறைவன் யார் என்ற கேட்ட கேள்விக்குத்தான் எனக்கு விடை கிடைக்காமல் போய்விட்டது. சமஸ்கிருத வேதங்களில் தெளிவாக சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி சூசகமாக சொல்லப்பட்ட சில காரியங்கள். குமாரி கர்ப்ப சம்பவ, அவர் ஒரு கன்னியின் கருவிலே பிறப்பார், ஐதிரிய பிராமணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மற்ற மனுஷனிலிருந்து வித்தியாசப்படுத்தப்படுவார், தாண்டிய மகாபிராமணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தலையிலே பலுசு என்ற காட்டு முள்செடி சுற்றி வைக்கப்பட்டிருக்கும், ஐதிரிய பிராமணம் மறுபடியும் சொல்லுகிறது. சத்பதா பிராமணம் சொல்லுகிறது, அவர் உடலில் இருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருக்கும். ரிக்வேதம் சொல்லுகிறது, அவர் எடுத்துக்கொண்ட பாரத்தை வைத்துவிட்டு திரும்ப மாட்டார், அதை முன்னோக்கி போவார். அவருடைய உடல்கள் அது தாறு தாராக பிரிக்கப்படுவதை பற்றி ரிக்வேதம் சொல்லுகிறது. அவர் தன் உயிரை தானாக கொடுப்பார், அவர் தானாக எடுப்பார். யோவான் சுவிசேஷத்தில் இயேசு சொல்லும் போது அப்படித்தான் சொன்னார். ஒருவனும் என்னிடத்திலிருந்து என் உயிரை எடுத்துக் கொள்ள முடியாது, நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்க எனக்கு அதிகாரம் உண்டு, திரும்ப எடுக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்னவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு தெய்வமானால் மனிதன் உயிரை எடுக்க முடியாதுங்க, அவர் கொடுத்தாதான் உண்டு. சிலுவையில் அறையப்பட்டதனால் அவர் மரிக்கவில்லை. சிலுவையில் அறையப்பட்டவர்கள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டு தான் மரிக்க வைக்கப்பட்டார்கள். இயேசு ஏற்கனவே மரித்திருத்ததை கண்டு ஆச்சரியப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. அவர் தன் உயிரை கொடுத்தார். அவர் எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை என்பது ரிக்வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரிக்வேத பகுதியெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா புருஷ சூக்தம் என்ற ஒரு பகுதி உண்டு. இதெல்லாம் நான் படிச்சு பார்த்த போது ஆச்சரியப்பட்டேன், இப்படி ஒரு தேவன் எங்கே இருக்கிறார்? ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்கழிந்து போயினே, தேடி 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 தேடுகின்ற மாந்தர்கள் கோடி 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 கோடியே என்று எழுதப்பட்டது போல கோடிக்கணக்கான மக்களில் நான் ஒருவனாக தேடி அலைந்த நாட்கள் உண்டு. என் இளமை பருவத்திலே மற்ற இளைஞர்களைப் போல நான் வேறு எந்த களியாட்டத்திலும் கலந்து கொண்டதில்லை. தெய்வமே, என்னை எப்படியாயிலும் உமது முகத்தை எனக்கு காட்டு, உன்னை எனக்கு காட்டையா, காட்டாதே போனார் உயிர் வாழ மாட்டேனையா என்று பாடல்களெல்லாம் எழுதி அந்த நாட்களை திருத்தலங்களிலே பாடினவன் நான். என் வாழ்க்கையிலே நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கிடைக்காதனாலே, அவர்கள் என்னை நாத்திகன் என்று குற்றம் சாட்டினபடியினாலே நான் கடவுளே இல்லை, மதமே இல்லை என்று நாஸ்திகனாக மாறினேன். அந்த நிலையில் மனமோன போக்கில் நான் வாழ ஆரம்பித்தேன். இவ்வளவு நாளும் பக்தியா இருந்தவே இந்த இறைவன் எனக்கு தன்னை வெளிப்படுத்தவில்லையே என்று நான் ஏமாந்து விட்டேன் என்று சொல்லி உலக பிரகாரமாக வாழ்வதுதான் வாழ்க்கை என்று நாசங்களை நான் தேடி சென்றேன். அதனுடைய வீழ்ச்சி வியாதியை கொடுத்தது, கடன் தொல்லையை கொடுத்தது, முடிவிலே மரணத்தை சந்திக்க வைத்தது. தற்கொலை செய்து கொள்ள போனேன். என் நண்பர் ஒருத்தரை கேட்டேன், தூக்கு போட்டு தொங்குறது எப்படின்னு கேட்டேன். சொன்னார், டே அந்த மாதிரி காரியம் செஞ்சிடாத, அந்த முடிச்சு சரியா இல்லைன்னா அறகுறையா தொங்குவேன்னார். அதை நினச்சி பார்த்தா எனக்கே பயமா இருந்தது. விஷம் குடிச்சா எப்படின்னு கேட்டேன். குடிக்கலாம், ஆனால் வாந்தி பண்ணுவேன், யாராவது ஆஸ்பத்திரி கொண்டு போய் புழக்க வச்சுட்டா கண்ணு காது போயிடும் அப்படின்னாரு. அதுவும் வேண்டாம். ட்ரெயினில் வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன், யோசனை வந்துச்சு, ட்ரெயின் வந்து இதை குதிச்சிடலாம். எலக்ட்ரிக் ட்ரெயின் தான் மெட்ராஸ் நிறைய ஓடுதேன், குதிச்சுட்டா ஒரே அடி செத்துருவோம். வாசல்கிட்ட வந்தால் குதிக்கிறதுக்கு மெதுவாக போச்சு ட்ரெயின்.
அப்போ குதிச்சா கால் தான் உடையும். ஒருத்தர் கேட்டேன், ஏங்க ட்ரெயின் மெதுவாக போகுது? அங்கே பாலம் ரிப்பேர் சார், அது முடிஞ்சோடனே தான் ஸ்பீடாக போகும்னார். சரி, அது வரைக்கும் காத்திருப்போம். வாசலே நின்றுட்டு இருந்தேன். திடீரென்று ஒலிப்பெருக்கில் ஒரு சத்தம், யாரோ பேசுகிறாங்க, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவ்வளோதான் கேட்டேன். சாப்பிட்ற நேரத்தில் இப்படி ஒரு வசனம் நான் படித்தது இல்லையே, எந்த விதத்துலையும் படித்தது இல்லையே. கடைசியில் அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி அந்த ரயில்வே லைன் ஓரமாக நடந்து வந்து, அது என்ன கூட்டம்னு பார்த்தா கிறிஸ்தவ கூட்டம். இந்த மாதிரி ஒரு கூட்டம் லைட்டெல்லாம் போட்டிருந்தது. நான் பக்கத்தில் போக விரும்பலை. ஏன்னா எனக்கு சொல்லி கொடுத்தவங்கெல்லாம் இந்த கிறிஸ்தவ மார்க்கம் வெள்ளைக்கார மார்க்கம், இது கீழ்ச்சாதிகளின் மார்க்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நம்ம நாட்டில் இத்தனை மார்க்கம் இருக்கும்போது இது எதுக்கு +1? வெள்ளைக்கார மார்க்கம் நமக்கு எதுக்கு, கீழ்ச்சாதிகள் மார்க்கம் நமக்கு எதுக்கு? இந்த ஒரு திமிரில் நான் பக்கத்தில் போகாம ஒரு மரத்துக்கடியில் நின்றுட்டு இருந்தேன், இருட்டான இடத்துல. வருஷகம் ஒன்றவர் சும்மா அப்படி கையை காமிச்சாரு. வாலிபனே, ஏன் மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறாயினாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நிஜமாக தான் சொல்கிறாரா இல்லை அவர் சொல்கிறதுக்கும் நான் வந்து நிற்கிறதுக்கும் இது ஒரு கோயின்சிடென்ஸா, தற்செயலாக ஏற்பட்டதா, இல்லை ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரா, என் மனசு அவருக்கு எப்படி தெரியும்? இப்படி யோசிக்கும் போது அவர் பாவத்தை பற்றி சொன்னார். எனக்கு நல்லா தெரியும் பாவத்தை பற்றி. பாவபால் நரகாதி மாஸ்து என்பது சமஸ்கிருதம், பாவத்தின் சம்பளம் மரணம்ன்றது பைபிள். ஆனால் சமஸ்கிருதத்தில் பாவத்தின் சம்பளம் மரணம் இல்லை, நரகம்னே சொல்லுது. அப்போ இந்த பாவத்தை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். பாவத்திலிருந்து விடுதலை பெறும் மார்க்கம் எனக்கு தெரியாது. நான் நினைத்த பிரஜாபதி யார் எனக்கு விளக்கம் இல்லை. அந்த பிரஜாபதிக்கு குறிப்புகள் அடங்கிய ஒரு தெய்வம் எனக்கு வெளிப்படவில்லை. அன்றைக்கு அவர் சொல்லும்போது பாவத்தை பற்றி சொன்னவர் பாவ நிவாரணமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். அவர் சொல்லிக்கொண்டே வருகிற சொன்னார், அவர் பாவம் இல்லாதவர், அவர் பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர், உனக்காக அவர் பாவம் ஆனார். உன் பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு உனக்காக தன் ஜீவனை கொடுத்தார். அவருடைய தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது. அவர் சிலுவை மரத்திலே ஆணிகளால் அடிக்கப்பட்டவர். உடம்பெல்லாம் ரத்தம் வடிந்தது, முதுகெல்லாம் ரத்தம் வடிந்தது என்று சொல்ல சொல்ல இவர் இயேசுவை சொல்லுகிறாரா, இந்த ரிக்வேதத்தின் பிரஜாபதியை சொல்லுகிறாரா என்று எனக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. அவர் கூட்டத்தின் முடிவிலே சொன்னார், இந்த இயேசு யாருக்கு வேண்டும்? 1967 வருஷம் மே மாதம் 14ஆம் தேதி இரவு 8:30 மணிக்கு இந்த இயேசு யாருக்கு வேண்டும் என்று அவர் கேட்டார். ஒரே ஓட்டமாக ஓடினேன், மேடைக்கே போயிட்டேன். ஏன் தெரியுமா? ஒரு இயேசு தான் இருப்பாரு, நமக்கு முன்னால வேற எவனா தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்றது? ஓடுன பைத்தியக்கார மாதிரி மேடை அவர் போய் கையை பிடிச்சிட்டு, எனக்கு அந்த இயேசுவை கொடுங்க. அவர் நினைச்சாரு ஏதோ குடியாரம் போல் இருக்குது, பைத்தியக்காரம் போல் இருக்கு. நான் கண்ணீர் வெடிக்கிறேன், எனக்கு இயேசு வேணும். என்னை தனியாக ஒரு பக்கம் கூட்டிட்டு போனார் ஒருத்தர். அவர் நல்லா பைபிள் படித்தவர், தியோசபி நல்ல தியாலஜி மெத்தடில் பேச ஆரம்பித்தார். எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்கன்னு சொல்லி நான் எங்கள் ஃபிலாசபி படிப்பார். தியாலஜி ஃபிலாசபி 2-3 மணி நேரம் பேசிச்சு, ஒரு முடிவும் வரல. கடைசியில் சொன்னார், நீங்கள் நிறைய வேதம் படிச்சிருக்கீங்க, உங்கள் வேதம் எனக்கு தெரியாது, என் வேதம் உனக்கு தெரியாது, இந்தாங்க அந்த பைபிள் கையில் கொண்டுட்டு போங்க, படிங்க, படித்து பார்த்துட்டு உங்களுக்கே சம்மதமானா திருப்பி வாங்கினார். எனக்கு சம்மதம் இல்லைன்னா இந்த பைபிளை என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். எங்கேயாவது போடுங்கன்ட்டு போயிட்டார். நான் நடுங்கு கைகளோடு முதலாக இந்த பைபிளை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். என் வீட்டுக்கு தாழ்பால் கிடையாது. நான் தாழ்பாலை போட்ட வீட்டுக்கு கொஞ்சம் வாடகை ஜாஸ்தி. அவ்வளவு ஏழ்மை நிலையில் நான் வாழ்ந்தேன். ஒரே ஒரு ரூம், மழை பெஞ்சால் எங்கள் வீட்டுக்குள்ளே தான் பெய்யும், தேளெல்லாம் ஓடும் ஓட்டில். அந்த வீட்டுக்குள்ளே போய் ஒரே ஒரு பல்பு, அதை சுவிட்சை போட்டுட்டு எனக்குள்ளே ஒரு குறுகுறுப்பு, இந்த பைபிளில் என்னதான் இருக்குது பார்க்கலாமே அப்படி திறந்தேன். நான் பார்த்த முதல் வசனம், இந்த வசனமே உன்னை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். டப்புன்னு மூடி வச்சுட்டேன். இதை படித்தாதான் நான் நியாயம் தீர்க்கும், எதுக்கு வம்பு, மூடி வச்சுட்டேன். காலையில் எந்திரிச்சேன், மறுபடியும் குறுகுறுப்பு. சரி, நடுவில் திறக்க வேண்டாம், முதலிருந்து படிப்போம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஓ, அது நல்ல வார்த்தை. ஏன்னா ரிக்வேதத்தில் கூட போட்டிருக்குதுங்க, சகசர சீர்ஷா புருஷ சகசா சகசரபா சகுமி விஸ்வதோ விருத்வ அத்தியதிஷ்ட சாங்குலம் அப்படின்னு ஆரம்பிக்குது. உலகம் எல்லாத்தையும் அண்ட சராசரனை கடவுளே பண்ணினார், கடவுள் தான் உண்டாக்கினார். ரெண்டும் ஒன்றா இருக்குதுங்க. ரொம்ப சந்தோஷம். மேலே படிக்க ஆரம்பித்தேன். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, திருப்பி முடி வச்சுட்டேன். தாடா அவர் சிருஷ்டிகர்த்தாவா, சிருஷ்டித்தாரா, ஒழுங்கினமாக இருந்ததான், வெறுமையாக இருந்ததான். நம்ம ஏற்கனவே ஒழுங்கினமாக வந்திருக்கிறோம். இவர்கிட்ட போனால் இன்னும் ஒழுங்கினமாக மாற்றிட்டா என்ன பண்ணுறது? என் மனைவி பார்த்துட்டே இருந்தா. நேற்று ராத்திரி பார்த்தேன், திறந்துட்டு மூடினீங்க, இப்பவும் பார்த்தேன், திறந்துட்டு மூடினீங்க. படித்து தொலைச்சா என்ன? நல்ல வார்த்தை, படித்து தொலைச்சா என்ன?
அதுக்கு தாங்க மனைவி வேணும்ன்றது. படிச்சு தொலைச்சா என்னன்னு கேட்டா, படிச்சேன், பாவத்தை தொலைச்சேன், பரிசுத்தத்துள்ள கர்த்தர் வழிநடத்த ஆரம்பித்தார். என் வாழ்க்கையில் ஒரு திருப்பம். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள், இவனா இப்படி மாறினான். இயேசு கிறிஸ்து மதத்தை மாத்துறவர் இல்லை, மனதை மாத்துறவர். மகனே, உன் நெஞ்சை எனக்கு தாராயோ, உன் மூளையை தாராயோ நான் கேட்டார். அந்த மண்ணை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுவார்? உன் நெஞ்சை எனக்கு தாராயோ. தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் படிக்கும்போது அழுதுகிட்டே இருப்பேன், கண்ணீரா வரும். படிக்க ஆரம்பிச்சோன்னா கண்ணீர் வரும். எனக்கு ஜெபிக்க தெரியாது, இயேசுவையுமே அழ ஆரம்பிச்சிருவேன். ஆரம்ப காலத்தில் அப்படி பைத்தியம் முடிச்ச மாதிரி வேதத்தை புரட்டி புரட்டி படிச்சு விளங்காதுக்கெல்லாம் போய் அங்க இருக்கிற பாஸ்டர்மாருங்கிட்ட கேட்பேன், இது என்ன விளக்கம், அது என்ன விளக்கம். அவங்களும் சொல்ல தெரியாது. இது இன்னும் கொஞ்சம் டீப் தியாலஜி அப்படிம்பாங்க. அதெல்லாம் எனக்கு வேணாம் சார், ஏசு என்ன சொல்றாரு அதை சொல்லுங்க, இதுல என்ன இருக்குது, இது என்ன அர்த்தம். இப்படி ஒண்ணுமனா கேட்டு 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 கேள்விகள் எனக்குள்ளே எழுப்பிக்கொண்டு நான் அதை படிச்சு இங்கே அங்கே திருப்பும் போது இதுல பதில் நிறைய இருக்குது. ஒரு பக்கம் கேள்வி இருந்தா இன்னொரு பக்கம் பதில் இருக்கு. எவ்வளவு ஆச்சரியமான ஒரு புத்தகம். 40 பேர்கள் எழுதின 66 புத்தகங்களின் சேர்க்கையை பைபிள் என்று சொல்லுகிறோம். பிப்ளியான் என்ற கிரேக்க வார்த்தையை ஆங்கிலத்திலே பைபிள் என்று சொல்லுகிறோம். பிப்ளியான் என்றால் புத்தகம் என்று பொருள். உலகத்திலேயே ஒரு புத்தகத்துக்கு புத்தகம் என்று பெயர் பெற்ற ஒரு புத்தகம் இந்த வேத புத்தகம். வேற எந்த புத்தகத்துக்கும் புத்தகம் பேரே கிடையாது. சரித்திர புத்தகம், பூகோள புத்தகம், சயின்ஸ் புத்தகம், கணக்கு புத்தகம், தமிழ் புத்தகம், இங்கிலீஷ் புத்தகம் எல்லாம் சொல்லுவோம். ஆனா புத்தகம் எடு என்று சொன்னால் வேதத்தை எடு. புத்தகம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் பாடுபட்டு மரித்த நேரத்தில் பிசாசு நினைத்தான், இயேசுவின் மாம்ச உடலை அழித்து விட்டோம், இனி என் தலை தப்பினது என்று நினைத்தான். தேவ வித்தை அழித்து விட்டோம். ஸ்திரீயின் வித்தை அழித்த பிசாசு இப்பொழுது தேவ வித்தை அழித்து விட்டதிலே அவன் கொக்கரித்தான். இயேசு ஒளிந்தார், சிலுவையில் அடிக்கப்பட்டாச்சு, செத்து போயிட்டார். கொண்டு கல்லறையில் வச்சாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது. பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம், பார்ட்டியே வச்சிருப்பான். 3ஆம் நாள் அவர் உயிர் தெழுந்தார். அடி, சரியான அடி, செம அடி, பிசாசின் தலையில சரியான அடி. அவர் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்தோடு மட்டுமல்ல, அவர் சொன்னார் சீஷர்களை பார்த்து, நான் போய் உங்களுக்கு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன். அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார். ஆவியானவர் அனுப்பப்பட்ட போது சபை உண்டாயிற்று. ஆவியானவர் அனுப்பப்பட்ட போது சபை உண்டாயிற்று. அதுவரையிலும் சபை இல்லை, திருச்சபை கிடையாதுங்க. பழைய ஏற்பாட்டில் திருச்சபை இல்லை, தொழுது கொள்ளும் கூட்டத்தார், ஆலயத்திற்கு போன மக்கள், தேவாலயத்துக்கு போய் கர்த்தரை தொழுது கொண்டவர்கள் இருந்தார்கள். சபை என்பது பழைய ஏற்பாட்டில் இல்லை, புதிய ஏற்பாட்டில் இல்லை. ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். எல்லாரும் போய் அங்கத்தினர் ஆகலாம், சந்தா கட்டினா மெம்பர் ஆக்கிடுவாங்க, நீங்க ஓட்டும் போடலாம், ஆனா பரலோகத்துக்கு போக முடியாது. அந்த புஸ்தகத்தில் பேர் எழுது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். எந்த சபைன்னு கேட்காதீங்க, உலகத்தில் நிறைய சபை வச்சிருக்கு, நிறைய பேர் இருக்கு, பேர் வைக்க முடியாம திணறாங்க ஆட்கள். இப்போ அந்த அளவுக்கு சபை பெருகி இருக்குது. யாரோ ஒருத்தர் ரொம்ப ஜெபம் பண்ணி இயேசு அழைக்கிறார் அப்படின்னு பேர் வச்சார். உடனே இன்னொருத்தர் இயேசு வருகிறார்னார். உடனே இன்னொருத்தர் இயேசு விடுவிக்கிறார், இன்னொருத்தர் இயேசு உட்கார்றார், இன்னொருத்தர் இயேசு எழுந்திருக்கிறார், ஒருத்தர் இயேசு நடக்கிறார். கடைசி இதெல்லாம் பார்த்து இயேசு அழுகிறார்னு ஒருத்தர் வைப்பார். நிறைய சபை. நான் சபைகளை குறை சொல்றவன் இல்லை, எல்லா சபையிலையும் கர்த்தர் நல்லதை வச்சிருக்கிறார். எல்லா சபையிலையும் பூர்ணப்படுகின்ற மக்கள் உண்டு. சபையின் வித்து பற்றி நாளைக்கு சொல்லுவேன். ஸ்திரீயின் வித்து அது முழுக்க முழுக்க மாம்சத்தினால் உண்டானது. அந்த வித்தை பிசாசு அழித்து விட்டான், இஸ்ரவேலையே அழித்து விட்டான். இரண்டாவது, கர்த்தருடைய மறுபடியுமாக தன் திட்டத்திலே தேவனுடைய வித்தாக, தேவ வசனம் ஸ்திரீயினிடத்திலே வித்தாக தோன்றி அவளை கருத்தரிக்க செய்து இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவர் மாம்சத்தோடும் ஆவியோடும் இருந்தவர். தேவ ஆவியானவர் மாம்சத்தில் வெளிப்பட்டபடியினால் மாம்சம் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது, ஆவியிலே உயிர்த்தெழுந்தார்.
அந்த ஆவியானவர் சபையாக இன்றைக்கு சபையை உண்டாக்குகிறவராய், ஜனங்களை சகல நடத்துகிறவராய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த சபையின் வித்து என்ன, அதற்கும் பிசாசுக்கும் என்ன சம்பந்தம் என்பதை நாளை நாம் தெரிந்து கொள்வோம். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஸ்திரீயின் வித்து, தேவனுடைய வித்து, சபையின் வித்து என்ற 3 தலைப்புகளிலே இந்த நாட்களிலே ஒரு வசனத்தை சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஜனங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி ஆசீர்வதித்து தாரும். ஒவ்வொருவரும் எண்ணி பார்த்து தாங்கள் உண்மையாகவே யாருடைய வித்தாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள கிருபை செய்யும். ஒரு கிருபையின் சமூகம் அளித்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். சத்தியம் தெரியாதவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர், போதகராம் ஆவியானவர் உதவி செய்யும். எளிமையுள்ளோரை நீர் கவலைக்கிடமாக வைக்காதபடி ஆறுதலின் தேவனாக அனைத்து ஆசீர்வதியும். மெலிந்தோரையும் பலவீனரையும் தாங்கும். சுகவீனத்தோடு வந்திருக்கிறவர்களை சுகத்தை தாரும். இரவிலே நித்திரை வராமல் கஷ்டப்படுகிற மக்களுக்கு இந்த இரவிலே நல்ல நித்திரையை தாரும். பிரச்சனைகளுடன் வாழ்கிற குடும்பங்களுக்கு சமாதானத்தை தேவனாயிருந்து சமாதானத்தை தாரும். பரீட்சைகளுக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிற பிள்ளைகள், புதிதாக பள்ளிக்கூடம் செல்கிறவர்களுக்கு வேண்டிய கிருபையை கட்டளையிட்டருளும். படிக்க வேண்டிய காலத்தில் படிப்பில் கவனமாயிருக்க உதவி செய்யும். மற்ற எல்லா காரியத்தையும் பின்னுக்கு தள்ளி தங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த படிப்பு ஓட்டத்திலே ஓடி முடிக்க கிருபை செய்யும். இளம் வயதினர் தேவனுக்கும் பெற்றோருக்கும் கீழ்ப்படிந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் தங்களுடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள ஞானத்தை தாரும். உலகத்தை சார்ந்து வாழாமல் உம்மை சார்ந்து வாழ உதவி செய்யும். எல்லாவற்றையும் இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாளை தினத்தில் வாரத்தின் முதல் நாளிலே கர்த்தரை தரிசிக்கவும், ஆலயத்திலே கூடி ஆராதிக்கவும், தொடர் கூட்டங்களை நடத்தவும் கிருபை செய்யும். மிகுதியான நேரங்களோடு தங்கிடும். நல்ல இளைப்பாறுதலை தாரும், நித்திரையை தாரும். காலை விழிக்கும் போது உமது புதிய கிருபையினால் எங்களை சந்தித்தரணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.